உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மோகன். நான் உங்கள் மோகன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம வந்து ஆப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். ஸோ ஆப் சீரிஸ்னா ஆப்ஸ் எது நான் வந்து ரிவ்யூ பண்ண போறது கிடையாது. அதற்கு பதிலாக கூகுள் வந்து ரீசெண்டாக நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்க அப்ளிகேஷன்ஸ் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வெவ்வேறான கேட்டகரியில வந்து அவார்ட் வின் பண்ணிருக்க இந்த அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ அதனால இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா பெஸ்டான அப்ளிகேஷன்ஸ் தான் இருக்கும்ன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடித்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் மறக்காம டெவலப் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இதுல கூகுள் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து யூசர் சாய்ஸ் ஆஃப் ஆப் 2020. இதுல நாமினேட் ஆயிருக்க ஆப்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டால்பி ஆன் ரெக்கார்ட் ஆடியோ அண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு சில ஆப்ஸ் பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கோம். போக்கர் ஆப், அப்புறம் ஃப்ரீ ஆடியோ ஸ்டோரிஸ் புக்ஸ், கூ கனெக்ட், அதுக்கப்புறம் ஜெலிஷ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், வீட்டா, ரீஃபேஸ் ஆப், மோஜோ, அப்புறம் எம்எக்ஸ் டேக். இந்த யூசர் சாய்ஸ் ஆஃப் ஆப்ல வின்னர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2020 வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் தான் வந்து வின் பண்ணிருக்கு. அடுத்தது இரண்டாவது யூசர் சாய்ஸ் கேம் ஆஃப் 2020. இதுல நாமினேட் ஆயிருக்கிற பெஸ்டான அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். வேர்ல்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் 3, கிராண்ட் ஹோட்டல் மேனியா, செல் டு சிங்குலாரிட்டி, ஃபார்ம் சிட்டி ஃபார்மிங் அண்ட் சிட்டி, ட்ரீம் லீக் சாக்கர் 2021, மேனர் மேட்டர்ஸ், டீம் லைட், லெஜெண்ட்ஸ் ஆஃப் சம்திங், குக்கிங் சிசில்ஸ். இது மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் வந்து ஆயிருக்கு. இதுல வின்னிங் அப்படின்னு பார்க்கும்போது வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் 3 WCC 3 என்ற இந்த அப்ளிகேஷன் தான் வின் வந்து பண்ணிருக்கு. எல்லாமே பெஸ்டான அப்ளிகேஷன் மற்ற அப்ளிகேஷனையும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது மூன்றாவது கேட்டகரி பெஸ்ட் ஆப் ஆஃப் 2020. ஸோ இந்த கேட்டகரி வின் பண்ணிருக்க அப்ளிகேஷன் நேம் வந்து ஸ்லீப் ஸ்டோரிஸ் ஃபார் காம் ஸ்லீப் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இது சைக்கலாஜிக்கலாகவும் மெடிடேஷன் வைஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரெடியாக வந்து பண்ணிருக்காங்க. ஸோ உங்க மைண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கும் நிறைய டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப அருமையாகவும் டிசைன் ஆனது பண்ணிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில வின் பண்ணிருக்கு. அடுத்ததாக நான்காவது கேட்டகரி பெஸ்ட் கேம் ஆஃப் 2020. இதுல அவார்ட் வின் பண்ணிருக்க அப்ளிகேஷன் நேம் வந்து லெஜெண்ட்ஸ் ஆஃப் ருனேட்டரா அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். ஸோ இது வந்து ஒரு விதமான கார்டு கேம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குள்ள நிறைய கிரியேட்டிவிட்டி, கிளவர்னஸ், அப்புறம் டிட்டர்மைனோட இந்த அப்ளிகேஷன் அவங்க ரெடியாக வந்து பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்ப எக்ஸலண்டான நிறைய ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேம் ஆஃப் 2020 என்ற அவார்ட் பார்த்தீங்கன்னா வந்து வின் வந்து பண்ணிருக்கு. ஸோ மறக்காம ட்ரை பண்ணுங்க. அடுத்ததாக ஐந்தாவது கேட்டகரி பெஸ்ட் எவ்ரிடே எசென்ஷியல்ஸ். டே பை டேல பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சில அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூ கனெக்ட் வித் இந்தியன் அண்ட் இந்தியா அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ முக்கியமான பர்சன்ஸ் கூட நீங்க வந்து கனெக்ட் பண்றதுக்கு அவங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைக்ரோ பிளாகிங் பிளாட்ஃபார்மா இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ அதுல ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இரண்டாவது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டே பை டே லைஃப்ல நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ அந்த வகையில் அது ஒரு பெஸ்டான அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் பார்த்தா ஆஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி வந்திருக்கு. உங்களுக்கு பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் பத்தியெல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்காக இந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. வேணும்னா மறக்காம ட்ரை பண்ணுங்க. நான்காவது பார்த்தீங்கன்னா ஜெலிஷ் என்ற அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. மீல் பிளானிங், கிராசரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ நமக்கு ஐடியா இல்லை, நீங்க ட்ரை பண்ணுங்க. ஜூம் கிளவுட் மீட்டிங் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிளவுட் மீட்டிங் தான் பார்த்தா கிளாஸஸே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்டான அப்ளிகேஷன். ஸோ இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட் எவ்ரிடே எசென்ஷியல்ஸ் அப்படின்ற இந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் செலக்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கேட்டகரி பெஸ்ட் ஃபார் பர்சனல் growth அப்படின்ற இந்த கேட்டகரி. இதுல ஃபர்ஸ்ட் வந்திருக்க அப்ளிகேஷன் நேம் வந்து ஆப்னா உங்களுடைய ஜாப் சர்ச் ரிலேட்டடான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஜாப் தான் ஒரு மெயினான விஷயமா இருக்கு. ஸோ அந்த வகையில் அந்த அப்ளிகேஷன் பார்த்தா நீங்க வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது போல்கர் ஆப், இந்தியன் ஆடியோ கொஸ்டின்ஸ்க்கான இந்த அப்ளிகேஷன். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது ஆடியோ வைஸ் பார்த்தா நீங்க வந்து கேட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தா நீங்க வந்து பெற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் மைண்ட் ஹவுஸ். ஸோ மாடர்ன் மெடிடேஷனுக்கான ஒரு எக்ஸலண்டான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நினைக்கிறேன். மை ஸ்டோர் கிரியேட் யுவர் ஆன்லைன் டெக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ காட்டா புக் அப்படின்றது ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு அப்ளிகேஷன். அது ரிலேட்டட் அப்ளிகேஷன் தான் அதுவும். ரைட்கோ பப்ளிஷ் அண்ட் ரைட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெவ்வேறான கேட்டகரியில் ஃபேமஸ் பப்ளிஷர்ஸோட ஆர்டிகல்ஸ் எல்லாம் அதுக்குள்ள இருக்கும். வேணும்னா நீங்களும் படிச்சு பார்த்துக்கலாம். அடுத்த கேட்டகரி பெஸ்ட் ஹிடன் ஜெம்ஸ். ஸோ இதுல வந்து வின் பண்ணிருக்க அப்ளிகேஷன் நேம் வந்து செஃப் படி. ஃபேமஸான செஃப்ல இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷன் இருக்கும். அவங்களுடைய ஃபுட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ள இருக்கும். ஸோ அவங்களுடைய பிசினஸ் எல்லாம் அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும், தன்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மீடியாக்குள்ள இணைச்சிக்கணும் அப்படின்றவங்க எல்லாமே இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா அவங்க பார்த்தீங்கன்னா டைரக்டா கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து இன்டராக்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபின்ஷாட் ஃபினான்ஷியல் ரிலேட்டடான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபிளிக்ஸ் ஓட் ஃபார் பெஸ்ட் மூவிஸ் அப்படின்ற அந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஓட் வேணும் அதுக்கு வந்து கொடுக்கலாம். கோடெச் ஸ்பிளிட் பில்ஸ் அண்ட் குரூப் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பில் ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் ஸ்லீப் ஸ்டோரிஸ் ஃபார் காம் ஸ்லீப் ஆல்ரெடி பார்த்த ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேட்டகரியில் வின் பண்ணிருக்க ஒரு முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம்.
அடுத்த கேட்டகரி என்னென்னு பார்த்தலாம், பெஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ ரொம்ப ஃபன்னான அப்ளிகேஷன் சீரிஸில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஃப்ரீ ஆடியோ, ஸ்டோரிஸ், புக்ஸ் அண்ட் பாட்காஸ்ட்டுக்கான இந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டாவது மோச். ஸோ இது சமீபத்தில் ஃபேமஸான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு கூட சொல்லாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் டேக். ஸோ டிக்டாக் மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து மேட் இன் இந்தியாவில் ஷார்ட் வீடியோ ஸ்டோர்ஸ்க்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லூபிட், ரீஃபேஸ், ஃபேஸ் ஸ்வாப் வீடியோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டா. ஸோ இது வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் ரிலேட்டடான ஒரு அப்ளிகேஷன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட் ஃபார் ஃபன் அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா வந்து இணைஞ்சிருக்கு. அடுத்த கேட்டகரி பார்க்கும்போது பெஸ்ட் ஆப்ஸ் ஃபார் குட். ஸோ இந்த கேட்டகரியில் இணைஞ்சிருக்க அப்ளிகேஷன் வந்து இன்னர் ஹவர் செல்ஃப் கேர் தெரப்பி அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கும், உங்களுடைய டிப்ரெஷனாக இருக்கலாம், இல்லை ஆன்எக்சிட்டியாக இருக்கலாம், ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, அதுலேருந்து நீங்கள் வெளியே வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஸ் ஃபார் குட் அப்படின்ற இந்த கேட்டகரியில் இந்த அப்ளிகேஷன் ஆனது இணைஞ்சிருக்கு. அடுத்ததாக பெஸ்ட் காம்படிட்டிவ். இந்த கேட்டகரியில் இணைஞ்சிருக்க அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து புல்லட் எக்கோ அப்படின்ற இந்த கேமிங். ஸோ ரொம்ப கிராஃபிக்கல் வைஸ் நல்லா இருக்கிற இந்த கேமிங் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் இருக்கு. அடுத்தது இரண்டாவதாக கார்ட் ரைடர் ரஷ் பிளஸ் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். அதுக்கப்புறமாக லெஜெண்ட்ஸ் ஆஃப் ருனேட்ரா இந்த அப்ளிகேஷனும் இணைஞ்சிருக்கு. ரம்பிள் ஹாக்கி அண்ட் ஃபைனலாக வந்து இன்னொரு அப்ளிகேஷன் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், டாப் வார் பேட்டில் கேம். இந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெஸ்ட் காம்படிட்டிவ் அப்படின்ற இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா வந்து இணைஞ்சிருக்கு. அடுத்ததாக கூகுள் அனௌன்ஸ் பண்ணிருக்க இன்னொரு கேட்டகரி பெஸ்ட் இண்டீஸ் அப்படின்ற இந்த கேட்டகரி. இந்த கேட்டகரியில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தா வந்து இணைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து குக்கீஸ் மஸ்ட் டை அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் வந்து இணைஞ்சிருக்கு. அடுத்ததாக இரண்டாவது அப்ளிகேஷன் மேஸ் மெச்சினா. மூன்றாவது மோட்டார் ஸ்போர்ட் மேனேஜர் ரேசிங். நான்காவது ரீவென்ச்சர். ஐந்தாவது ஸ்கை சில்ட்ரன் ஆஃப் த லைட். இந்த ஒரு 5 அப்ளிகேஷன் பார்த்தா வந்து இந்த கேட்டகரியில் பார்த்தா வந்து இணைஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லா அப்ளிகேஷனுமே கூகுளால் அனௌன்ஸ் செய்யப்பட்ட ஸோ பெஸ்ட் அவார்ட் வின்னிங் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரு சில அப்ளிகேஷன் பார்த்தா வந்து சிங்கிளாக வின் பண்ணிருக்கு, ஒரு சில அப்ளிகேஷன் பார்த்தா வந்து 4-5 அப்ளிகேஷன் பார்த்தா சேர்ந்த கலவையாகவும் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தா வந்து பெஸ்ட்டான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சினா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைக்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நம்ம கூட மறக்காம வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நானும் ரொம்ப நன்றி. வணக்கம்.